ஸோ நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பெருசாக நாலேஜ் இல்லை அப்படிங்கிறீங்க? கிடையாது. ஐபிஎல் கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவோட பார்ப்பேன். எங்க அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவர் வந்து எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் அவரோட பார்த்திருப்பாரோ அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 4 மணிக்கு எழுப்புவாரு, ஒரு 7 மணிக்கு எழுப்புவாரு, வா 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 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. பெரிய கிரிக்கெட் ஃபேன், பயங்கர கிரிக்கெட் ஃபேன். அண்ட் அவரும் புருஷனும் தான் எனக்கு வந்து லார்ஜ்லி, என் மாமனாரும் சரி, அவங்க 3 பேர் தான் லார்ஜ்லி எனக்கு கொஞ்சம் கிரிக்கெட் ஆரம்ப காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ வந்து என்னுடைய மாமனார் அப்பாவோட நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாட் ப்ராசஸும் நான் எடுத்துட்டு அப்படியே நம்மளுடைய தாட் ப்ராசஸ் மாதிரி ஷோல சொல்லிடுறது. அவங்களாம் எப்படி பாக்குறாங்க, எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு? நிஜமாவே அவங்களுக்கு ஷாக்கு, நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. பிகாஸ் எங்க அப்பாவுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணி கேட்பாரு, யார் இவரு, யார் இந்த புது பையன், எங்கேருந்து வந்திருக்கான். ஸோ அந்த ஸ்டாட்லாம் நம்ம சொல்லுவோம், ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, ஏன் இவர் விளையாடல அப்படிங்கும்போது அவங்களுடைய நாலேஜ் என்னை விட நிறைய இருந்துச்சு. பட் நம்ம டெய்லி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்.